Good morning, students. Today we'll see about the expression for torque on a current loop placed in a magnetic field. அதாவது காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை அதற்கான ஒரு கோவை என்ன செய்யணும் கொண்டு வரும். இது முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இது வந்து ஒரு லூப். இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஒரு காயில், ஒரு லூப். இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரி, இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிட்டோம். ஒரு ரெக்டாங்குலர் காயில், இதான் இது ஒரு ரெக்டாங்குலர் காயில். It is placed in a uniform magnetic field. The rectangular coil is placed in a uniform magnetic field. This is a rectangular coil. PQRS, rectangular coil. அதோட லென்த் நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம், பிரெத்தை பின்னு வச்சுக்கிட்டோம். லென்த் வந்து ஏ, பிரெத் வந்து பி. அதாவது PQRS அது வந்து ஏ, QR SP வந்து பி, அதோட பிரெத். இட் கேன் பி ரொட்டேட்டட் அபவுட் த ஆக்சிஸ் ஏபி. ஏபியை பொறுத்து என்ன செஞ்சலாம், ரொட்டேட் பண்ணலாம். நவ் அட் அ பர்டிகுலர் பொசிஷன், என்னங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ நார்மல் டு த காயில். இந்த காயிலுக்கு நார்மல் என்னங்கிறது என்னது, ஒரு நார்மல் செங்குத்து. அந்த நார்மலுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும், அந்த இடத்துல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. அதாவது தீட்டா வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முந்தைய நம்ம ஃபோர்ஸான கரண்ட் கேரிங் கண்டக்டர் பார்த்துருப்போம். அதில் வந்து கண்டக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ஆங்கிள் நம்ம தீட்டான்னு எடுத்திருப்போம், டைரக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். இங்கே வந்து கண்டக்டருக்கு நார்மல் வரைகிறோம், அந்த நார்மலுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ஆங்கிள் தான் இது தீட்டா. அது மாதிரி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதில் வேறு மாதிரி தீட்டா எடுத்துருப்போம், இதில் வேறு மாதிரி தீட்டா எடுக்கிறோம். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா உனக்கு ஈஸியாக. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ரெக்டாங்குலர் காயில் அப்படிங்கும்போது ஒரு 4 கண்டக்டர் சேர்ந்த மாதிரி, இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர், இது ஒன்று, இது ஒன்று, 4 கண்டக்டர் சேர்ந்து ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒவ்வொரு கண்டக்டர் மேலே என்ன செய்யும், ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபோர்ஸான கரண்ட் கேரிங் கண்டக்டர் அதை கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோர்ஸான கரண்ட் கேரிங் கண்டக்டர் கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், நம்ம ரிசல்டன் இந்த டார்க் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ ஒவ்வொரு ஃபேஸாக என்ன செய்யறோம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிக்யூங்கிற ஆர்ம். அந்த பிக்யூங்கிற ஆர்மில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், FPQ, ஃபோர்ஸ் ஆன் த கேரிங் கண்டக்டர் PQ. சரி, அப்போ ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டரில் உள்ள தீட்டா அது வேற. அது வந்து கண்டக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இடையில உள்ள ஆங்கிள். ஆனால் இங்கே நம்ம தீட்டா எடுக்கிறது நார்மலுக்கும் அதுக்கு இடையில ஆங்கிள். அந்த வித்தியாசம் எனக்கு தெரியணும். இப்போ இந்த கண்டக்டர் அப்படி இருக்கும்போது அப்போ தீட்டா என்ன வரும், நம்ம ஃபார்முலா என்ன, F is equal to BIL sin theta. B மேக்னெட்டிக் ஃபீல்டு, I கரண்ட், அதே தான். லென்த்துங்க என்னது A, அப்போ BIA, அதாவது IABன்னு கொடுத்துருக்காங்க, IAB. சைன் இங்கே தீட்டா என்னன்னா π/2. தீட்டா வந்து 90 டிகிரி. அந்த தீட்டா இங்கே உள்ள தீட்டா, இது என்ன தீட்டா, கண்டக்டருக்கும் இதுக்கிடையில் ஆங்கிள், மேக்னெட்டிக் ஃபீல்டு இடையில ஆங்கிள், தட் இஸ் 90 டிகிரி, π/2. sin π/2 அளவு sin 90 1. ஸோ ஃபோர்ஸ் ஆன் த ஆர்ம் PQ வந்து அளவு IAB. அப்புறம் அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரைட் ஹேண்ட் கார்ஸ்க்ரூ ரூல் அதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா the direction of the force எப்படி இருக்கு, it is in the upward direction. இந்த இடத்துல. சரி, இனிமே அடுத்தால என்ன பண்ணுறோம், QRங்கிற ஆர்மில் கண்டுபிடிக்கிறோம். FQR is equal to, அதே மாதிரி BIL, எல்லுக்கு பேர் பிரெத்து, அப்போ IBP. தீட்டாங்க எவ்வளோனா 90 மைனஸ் தீட்டா. தீட்டா எவ்வளவு, 90 மைனஸ் தீட்டா, π/2 மைனஸ் தீட்டா. sin 90 மைனஸ் தீட்டா எவ்வளவு, காஸ் தீட்டா. ஸோ IBP காஸ் தீட்டா. டைரக்ஷன் எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷனில் இருக்கு, இந்த டயக்ராமில் காமிச்ச டைரக்ஷனில் இருக்கு. அடுத்து ஃபோர்ஸ் ஆன் த ஆர்ம் RS.
இங்கே தீட்டா என்ன, இது லென்த் அதே தான், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி லென்த் அளவு ஏ. அப்போது ஐஏபி. இங்கே தீட்டா வந்து 90 டிகிரி தான், இங்கேருந்து அதே ஆங்கிள் தான் 90 டிகிரி. சைன் 90 டிகிரி, சைன் 91 ஐஏபி. ஆனால் டைரக்ஷன் எப்படி இருக்கும், டவுன்வேர்டில் இருக்கும். நம்ம கார் ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் கார் ஸ்க்ரூ ரூல் இப்படி பார்த்தோம்னா டைரக்ஷன் எப்படி இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா கரண்டோட டைரக்ஷன் மாறும். இட் இஸ் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அடுத்து எந்த ஆமுக்கு வரும், எஸ்பி. இதில் தீட்டா எவ்வளவுனா 90 ப்ளஸ் தீட்டா, π/2 ப்ளஸ் தீட்டா. இந்த ஆங்கிள் π/2 ப்ளஸ் தீட்டா, சைன் π/2 ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ அதே தான் ஐபிபி காஸ் தீட்டா. இட் இஸ் ஆக்டிங் அலாங் திஸ் டைரக்ஷன். இந்த டயக்ராம் போட்டு ஏரோ மார்க் போட்டு அந்த டைரக்ஷன். சரி, இப்போ ஃபோர்ஸ் ஆன் த ஆர்ம் எஸ்பியும் ஆன் த ஆர்ம் கியூஆரும் ஈக்குவல், பட் தேர் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ தே கேன்சல் ஈச் அதர். ஒரே லைனில் இருக்குது, லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் என்ன ஆயிரும், அந்த இது வந்து என்ன செய்யும், ரிசல்டன் வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்த ஆர்ம் பிக்யூ, அடுத்து ஆர்எஸ் எடுக்கிறோம். அதுவும் ஈக்குவல் தான், but their point of application is different. So they constitute a torque. They exert a torque on the loop. அப்போ இந்த ரெண்டு ஆர்ம்ல உள்ள ஃபோர்ஸ் என்ன செய்யும், கேன்சல் ஆயிரும். இதனால தேர் ஈக்குவல், பட் தேர் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு ஆர்ம் பிக்யூ ஆர்எஸ், இந்த ரெண்டுலேயும் உள்ள ஆர்ம்ல அது எப்படி இருக்கு, அதுவும் ஈக்குவல் தான், ஆனால் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ தே கன்ஸ்டிடியூட் அ கப்பிள். இப்போ கப்பிள் இருக்கும்போது தே கேன் கால்குலேட் த டார்க். சரி, இப்போ அதுக்கு அந்த டயக்ராம் மட்டும், இனிமேல் நம்மளுக்கு இந்த டயக்ராம் வேண்டாம், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும், அந்த டயக்ராம் மட்டும் தனியாக வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வில் கெட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டார்க். அந்த மட்டும் தனியாக வரைஞ்சிருக்கோம். எஃப் அண்ட் த ஆர்ம் பிக்யூ அண்ட் ஆர்எஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து அளவு மொத்த டிஸ்டன்ஸ் பி. இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். அபவுட் தட் ஆக்சிஸ் இட் இஸ் ரொட்டேட்டிங்னு வச்சுக்க. அப்போ இந்த லென்த் அளவு p/2, இதுவும் p/2. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அளவு b/2 சைன் தீட்டா. அப்போ இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அளவு p/2 சைன் தீட்டா. அது எப்படி வந்துச்சு, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதில் வந்து சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபார்ட்னஸ். அந்த ஃபார்முலா போட்டு என்ன செஞ்சலாம், கண்டுபிடிச்சோம்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுக்கும் இந்த சென்டர் இடையில டிஸ்டன்ஸ் அளவு p/2 சைன் தீட்டா. சரி, இப்போ மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் ஆக்டிங் ஆன் த ஆர்ம் பிக்யூ கண்டுபிடிக்கிறோம். பிக்யூ அதை டவ் பிக்யூன்னு வச்சுக்கிறது, டவ் பிக்யூ. டவ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் அளவு ஐஏபி, இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐஏபி சைன் 90 ஒன்று வந்துடும் ஐஏபி. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அளவு b/2 சைன் தீட்டா. ஸோ b/2 சைன் தீட்டா ஐஏபி. எந்த டைரக்ஷனில் இருக்கும், இட் பாயிண்ட்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஏபி. இந்த ஏபி நம்ம முன்னாடியில் பார்த்தா அந்த டைரக்ஷன் ஏபியில் இருக்கும். அடுத்தல ஆர்எஸ்ங்கிற ஆர்மில் பார்க்குறோம். அதில் டவ் ஆர்எஸ், அதுவும் அதே தான், டிஸ்டன்ஸ் அதே தான் b/2 சைன் தீட்டா. இதுவும் ஃபோர்ஸும் அதே தான் ஐஏபி. அண்ட் பாயிண்ட்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஏபி. அதே சேம் டைரக்ஷன் தான் நினச்சி இது ஆக்ட் பண்ணுது. டோட்டல் டார்க் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், ரெண்டே ஆட் பண்ணுறோம். b/2 sin theta fpq plus b/2 sin theta frs. ஏன்னா fpqங்கிறது IAB, ரெண்டுமே ஈக்குவல் தான், IAB தான். அப்போது IAB அதை காமன் எடுத்துருந்தோம். அப்போது p/2 sin theta IAB ப்ளஸ் b/2 sin theta IAB, ஹாஃப் ப்ளஸ் ஆஃப் 1 வந்துடும். அப்போ என்ன வந்துடும், IAB sin theta, IAB sin theta. இந்த p/2 கூட்டும் போது என்ன செஞ்சிடும், பின்னு வந்துடும். அப்போ IAB sin theta. ஸோ IAB sin theta along the direction AB. இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க். இட் இஸ் ஆக்டிங் along the direction AB. வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது கேன் பி ரிட்டன் ஆஸ், ஏன்னா A இன்ட்டு B, இது வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. ஏங்கிறது லென்த்து, இந்த ஸ்மால் ஏங்கிறது லென்த்து, பிங்கிறது ஸ்மால் பிங்கிறது பிரெத்து. இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் ஏரியா. அப்போ அதுக்கு என்ன போடலாம், IA. இது பி. அப்போ வெக்டார் ஃபார்ம் எழுதும்போது டவ் வெக்டார் ஈக்குவல் டு IA வெக்டார் கிராஸ் B வெக்டார், A வெக்டார் கிராஸ் B வெக்டார் AB சைன் தீட்டா. அதனால IA வெக்டார் கிராஸ் B வெக்டார். இன்னொரு ஃபார்மில் எழுதுகிறோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டைபோல் மொமெண்ட்டுக்கு PM வெக்டார் ஈக்குவல் டு IA வெக்டார்னு நம்ம ஒரு 2 கிளாஸ் முந்தி பார்த்தோம். PM வெக்டார் ஈக்குவல் டு IA வெக்டார்.
அப்போ இந்த ஐஏ வெக்டாருக்கு பதில் என்ன போட்டலாம், பிஎம் வெக்டார். ஸோ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். பிஎம் வெக்டார் எவ்வளவு, ஐஏ வெக்டார். அப்போ இந்த டெண்டன்சி, இந்த டார்க் என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் ரொட்டேட் த லூப், அலைன் த நார்மல் வெக்டார் வித் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. சப்போஸ் இல்லை n டேர்ன்ஸ் இருந்தால் டவ் இஸ் ஈக்குவல் டு NIAB sin தீட்டா. ஒரு டேர்ன் இருந்தால் IAB sin தீட்டா. அப்போ ஒரு காயில் அப்படிங்கும்போது நிறைய டேர்ன்ஸ் இருக்கும், வைண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய சுற்றுக்கள் இருக்கும். அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு NIAB sin theta. We get the expression NIAB sin theta. That is the expression for torque experienced by a loop placed in a uniform magnetic field. இதில் ஸ்பெஷல் கேஸ் ரெண்டு இருக்கு. என்ன எடுக்கும் அப்படின்னா, when theta is equal to 90 degree. எப்போ 90 டிகிரியா இருக்கும், பிளேன் ஆஃப் த லூப் வந்து parallel to the magnetic field. parallel to the magnetic field இருந்தால் தான் பெர்பெண்டிகுலர் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆங்கிள் வந்து 90, தீட்டா வந்து 90. அப்போ தீட்டா 90னா டார்க் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா sin 90 1. ஸோ டவ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு IAB. அடுத்த 11 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி ஆர் 180. எப்போ இருக்கும், பிளேன் ஆஃப் த லூப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது தீட்டா 0வாக இருக்கலாம், 180ஆக இருக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் 180. அப்போ டார்க் வந்து 0 ஆயிரும். ஏன்னா sin 0 0 தான் ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ். ஒன் மோர் டைம் ஐ வில் எக்ஸ்பிளைன். அதாவது காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை டார்க். சரியா, இது வந்து ஒரு செவ்வக வடிவ கடத்தி, ஒரு லூப். செவ்வக வடிவில் என்னச்சுது இருக்கு, ரெக்டாங்குலர் ஷேப்ல உள்ள ஒரு கம்பி சுருள், செவ்வக சுருள். அப்போ செவ்வக சுருளும் போது அதில் கடத்தி 4 பக்கம் 4 கடத்தி இருக்க மாதிரி, அதெல்லாம் PQ ஒன்று, QR, அடுத்தது RS, SP. இதோட நீளம் வந்து எவ்வளோனா எல்னு எடுத்துக்கிட்டோம். இதோட நீளம் வந்து எவ்வளவு, எல். நீளம் வந்து எல். அகலம் வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம். பிரெத் வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம். திஸ் ரொட்டேட் அபவுட் திஸ் ஆக்சிஸ் AB. சரி, இப்போ ஒவ்வொன்றும் ஒரு கண்டக்டர் அப்படிதான் வச்சுக்கிட்டோம், ஒரு கடத்தின்னு வச்சுக்கிட்டோம். அப்போ ஒரு கடத்தி வந்து ஒரு சீரான காந்தப்புலத்தில் வைக்கும்பொழுது என்ன நடக்கும், கடத்தி வந்து சீரான காந்தப்புலத்தில் நகரும் பொழுது, வைக்கும் பொழுது அது மேலே நினச்சி ஒரு விசை எந்த நிச்சயம் செயல்படும், ஒரு விசை என்ன செய்யும் செயல்படும். அந்த விசைக்கு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஆம்லையும் ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒவ்வொரு ஆம்லையும் உள்ள விசை என்ன செஞ்சிடும் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல PQங்கிற பகுதி, PQல கண்டுபிடிக்கிறோம். அடுத்தால RS, QR, அடுத்த RS, அடுத்தால SP. அதுக்கப்புறம் we can find out the expression for torque. அதாவது திருப்பு விசைக்கு அதுக்கப்புறம் தான் நிச்சயம் முடியும் கண்டுபிடிக்க முடியும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து PQங்கிற ஆம்ல கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதாவது திருப்பு விசை. இந்த கொஸ்டின்ல தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறோம் திருப்பு விசை இல்லைன்னா, தீட்டா வந்து அந்த கடத்திக்கு ஒரு செங்குத்து வரைகிறோம், நார்மல் செங்குத்து வரைஞ்சி அந்த செங்குத்து கோட்டுக்கும் அந்த காந்தப்புலத்துக்கும் இடையில உள்ள கோணம் அதானது தீட்டா. கடத்தி நம்ம செயல்படும் விசைக்கு, ஒரு கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவை கண்டுபிடிக்கும் போது தீட்டா வந்து அந்த கடத்திக்கும் காந்தப்புலத்துக்கும் இடையில உள்ள கோணம். கொஞ்சம் வித்தியாசத்தை புரிஞ்சிக்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடியது விசை கண்டுபிடிக்கிறோம். அப்போ விசை கண்டுபிடிக்கும் போது தீட்டா வந்து கடத்திக்கும் காந்தப்புலத்துக்கும் உள்ள கோணம். அப்போ இதில் வந்து தீட்டா எவ்வளவு π/2, PQல தீட்டா எவ்வளோ ஆயிரும் π/2ன்னு வந்துடும். அப்போது ஃபார்முலா என்ன, F is equal to BAL sin theta. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், போன கிளாஸில் பார்த்துருப்போம். BI கரண்ட் I, லென்த் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போது IAB sin π/2 90 டிகிரி 90 டிகிரி. sin π/2 அளவு 1, அப்போ IABன்னு வந்துடும். அடுத்த இதோட திசையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இதோட திருகு விதியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம்னா அதோட திசை எப்படி இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். அடுத்த ஆம் எந்த ஆமுக்கு வரோம், QRங்கிற ஆமுக்கு வரும், இந்த பக்கத்துக்கு வரும் கடத்திக்கு. சரி, இதில் வந்து தீட்டா எவ்வளவு அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா, π/2 மைனஸ் தீட்டா, sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. மற்ற எல்லாம் அதே தான். IBILன்னு சொன்ன அப்படின்னா லென்த்துங்க பிரெத் அப்படின்னா அங்கே வந்து பிரெத் எவ்வளவு பின்னு எடுத்துருக்கோம். அப்போ IBP காஸ் தீட்டா. இதோட திசை எப்படி இருக்கும், இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இந்த திசையில் இருக்கும். அடுத்து RS மீது செயல்படக்கூடிய விசை. இந்த தீட்டா அளவு அகைன் π/2 தான். அப்போ அதே ஃபார்முலா IAB sin π/2, sin π/2 1, அதனால IABன்னு வந்துடும். இந்த விசை, இந்த இடத்துல நம்ம திசை திருகு விதியை பயன்படுத்தினோம்னா அந்த திசை எப்படி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும்.
சரியா? அடுத்து இந்த ஆமுக்கு வரும் எஸ்பி. எஸ்பியில் வந்து தீட்டா π/2 ப்ளஸ் தீட்டா, π/2 ப்ளஸ் தீட்டா, சைன் π/2 ப்ளஸ் தீட்டா, காஸ் தீட்டா. அப்போ அதுவும் அதே தான், ஐபிபி காஸ் தீட்டா. இந்த ரெண்டுமே இதில் இந்த திசையில் செயல்படுது, இதை நோக்கி செயல்படுது. அப்போது ரெண்டு விசை எப்படி இருக்குது? சமமாகவும் இருக்குது, எதிரெதிர் திசையில் இருக்குது. எந்த ஆமில், எந்த பக்கத்தில்? கியூஆர்லேயும் எஸ்பிலையும் செயல்படக்கூடிய விசை சமமாகவும் எதிரெதிர் திசையில் என்ன செய்யுது? இருக்குது. அதனால அது என்ன செய்யும்? கேன்சல் ஆயிரும். சரி, அடுத்த எதுக்கு வரும்? பிக்யூ அடுத்து ஆர்எஸ்ங்கிற பிக்யூ ஆர்எஸ். இதுலேயும் விசை சமமாக தான் இருக்குது. ஆனால் அது என்ன செஞ்சிடல, ஒரே புள்ளியில் என்ன செய்யலை, செயல்படலை. அது செயல்படக்கூடிய புள்ளி என்ன செஞ்சு ரெண்டு கிடைப்பட்ட தொலை வந்துடுது. அதனால என்ன உருவாகும்? ஒரு திருப்பு விசை என்ன செய்யும்? உருவாகும். நேர்கோட்டில் என்ன செய்யலை, செயல்பாடாதனால அதில் வந்து ஒரு ரெட்டையை உருவாக்குது. கப்புள் ஒரு ரெட்டை என்ன செய்து உருவாக்குது. அதனால ஒரு திருப்பு விசை என்ன செய்து செயல்படுது. அப்போ இனிமேல் நம்மளுக்கு எந்த இதான் வேணும்? இந்த ரெண்டு மட்டும் தான், எஃப்பிக்யூவும் எஃப்ஆர்எஸும். இதை மட்டும் தனியாக படம் வரைஞ்சி அந்த திருப்பு விசைக்கான கோவையை என்ன செய்யறோம்? நம்ம கொண்டு வர்றோம். இல்லை பாரு, தனியாக படம் வரைஞ்சிருக்கோம் பாரு. சரி, இப்போ இதில் மையப்புள்ளி, மொத்த தொலைவு வந்து பிரெத்து பி. அப்போ பாதிங்கும் போது b/2, இது ஒரு b/2. இந்த கோணம் வந்து தீட்டா. அப்போது அந்த விசைக்கும் அந்த மையப்புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவளவு b/2 சைன் தீட்டா. ஏன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம் போட்டோம்னா இந்த தொலைவளவு b/2 சைன் தீட்டா. அதே மாதிரி இந்த தொலைவு என்ன வரும்? b/2 சைன் தீட்டா வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? டார் கண்டுபிடிக்கணும், டவ். அப்போது டவ் கியூபி எப்படி இருக்கும்? டவ் பிக்யூ b/2 சைன் தீட்டா தொலைவு இன்ட்டு விசை. விசை வந்து ஐஏபி. இது வந்து ஏபிங்கிற திசையில் இது செயல்படுது. அதே மாதிரி டவ் ஆர்எஸ், அதுவும் b/2, அந்த தொலைவும் b/2 சைன் தீட்டா தான். அந்த விசையும் ஐஏபி தான், b/2 சைன் தீட்டா ஐஏபின்னு வரும். சரி, அப்போது இது வந்து இது ஏபின் திசையிலே தான் இருக்குது. அப்போ மொத்த செயல்படக்கூடிய விசைக்கு என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டிடணும். கூட்டும்போது b/2 சைன் தீட்டா ஐஏபி ப்ளஸ் b/2 சைன் தீட்டா ஐஏபி. அப்போ b/2 காமன் எடுக்கும்போது ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 வந்துடும். அப்போது பி ஐஏபி சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஐஏ சைன் தீட்டா பி, அதாவது ஐஏபி சைன் தீட்டா. சரி, இப்போ ஏபி ஸ்மால் பி அது என்னது? அதோட நீளம் அகலம். நீளத்தையும் அகலத்தை, செவ்வகத்துக்கு நீளத்தை அகலத்தையும் பெருக்குன்னா அதோட பரப்பளவு கிடைச்சிரும். ஸோ ஐஏபி சைன் தீட்டா. இது ஒரு சுற்றுக்கு உள்ள திருப்பு விசை. என் சுற்றுக்கள் இருந்தால் டவ் ஈக்குவல் டு என்னால் பெருக்கிறதும் NIAB சைன் தீட்டா. அடுத்து வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது டவ் வெக்டார் ஈக்குவல் டு IA வெக்டார் கிராஸ் பி வெக்டார், IA வெக்டார் கிராஸ் பி வெக்டார், A வெக்டார் கிராஸ் பி வெக்டார் AB சைன் தீட்டா. IA வெக்டார்ங்கிறது என்னது? காந்த இருமுனை திருப்புத்திறன் PM வெக்டார். ஸோ டவ் வெக்டார் ஈக்குவல் டு PM வெக்டார் கிராஸ் பி வெக்டார், PM வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு? திருப்பு விசைக்கு டவ் ஈக்குவல் டு NIAB சைன் தீட்டா. இதோட சிறப்பு தேர்வுகள் ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா, when தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா 90 டிகிரி எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த வளையத்தின் தளம் வந்து காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்கும். அப்போ தான் அதுக்கு செங்குத்துக்கும் அந்த காந்தப்புலத்துக்கு இடையில கோணம் வந்து 90 டிகிரி ஆகும். 90னா சைன் 90 1. அப்போ டவ் வந்து பெருமமாக இருக்கும். டவ் பெருமம் ஈக்குவல் டு NIAB. அடுத்து தீட்டா வந்து 0 அல்லது 180 எப்போ இருக்கும்? அதுக்கு செங்குத்தாக இருக்கும்போது, தளம் வந்து காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும்போது தீட்டா வந்து 0 அல்லது 180. அப்போது சைன் 0 0. அப்போ டவ் ஈக்குவல் டு 0, சுழி ஆயிரும். Then we will say about the moving coil galvanometer, இயங்கு சுருள் galvanometer. அதோட யூஸ் என்ன அப்படின்னா, it is a this to indicate the flow of current in an electrical circuit. Moving galvanometer it is a device which is used to detect the flow of current in an electrical circuit. At a principle, தத்துவம் என்ன அப்படின்னா, when current carrying conductor is placed in a uniform magnetic field, it will experience a torque. When a current carrying conductor is placed in a uniform magnetic field, it will experience a torque. அடுத்ததோட கன்ஸ்ட்ரக்ஷன், 5 மார்க்ல கேட்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன்,
சரி, அதில் வந்து என்ன இருக்கும், ஒரு மூவிங் காயில் கேரளாமீட்டர் ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்கும், PQRS. ஒரு ரெக்டாங்குலர் காயில் PQRS அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் காயில் having number of turns. It is made of copper wire. The coil consists of large number of turns. It wound on a light metallic frame. ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம்ல என்ன செய்யும், வைண்ட் பண்ணியிருக்கோம். This moving coil galvanometer, it consists of a rectangular coil PQRS. It is made of copper wire. It is wound on a light metallic frame. அடுத்தால it is suspended. ஒரு சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயன் கோர் டிஸ்பிளேஸ் சிமெட்ரிக்கலி. அதுக்கு உள்ள என்ன இருக்கும், ஒரு சாஃப்ட் அயன் கோர் ஒரு சிலிண்டர்ல இருக்கும். இட் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரீலி between the two pole pieces of a powerful magnet. அந்த மேக்னெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ஷூ மேக்னெட். It will provide a radial magnetic field. Radial magnetic field. Horseshoe magnet. It will provide a radial magnetic field. The rectangular coil இருக்குல்ல, அதோட upper end, மேல உள்ள end எப்படி இருக்கும், it is attached with a fine strip of phosphor branch wire. Phosphor branch. Because it has a low couple per unit twist. So the phosphor branch wire இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மிரர் இருக்கும். அது ஒரு லேம்ப் அண்ட் மிரர். இதுனா டு டேக் த ரீடிங்ஸ். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். அந்த லேம்ப் நிச்சயம் வரக்கூடிய லைட் வந்து அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இட் மூவ்ஸ் ஓவர் த ஸ்கேல். ஸ்கேல் நினச்சி அப்படியே மூவ் ஆகும். அதை வச்சு நினச்சலாம் we can take the readings. Other end it is attached with the hair spring of same material, phosphor branch wire. அப்போ ரெண்டுமே they are connected to the binding screws through which the current can be passed through the moving coil galvanometer. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து ஒர்க்கிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் அந்த ரெக்டாங்குலர் காயில் இருக்குல்ல, அந்த ரெக்டாங்குலர் காயிலில் கரண்ட் என்ன செய்யுது, ஃப்ளோ ஆகுது. அது லென்த் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம். அந்த காயிலோட லென்த் வந்து எல், பிரெத் வந்து பி. அதாவது PQRS அது வந்து அதோட லென்த் எல். QPSPங்கிறது என்னது, அதோட பிரெத் பி. ஐங்கிற கரண்ட் என்ன செய்யுது, பாஸ் ஆகுது த்ரூ த ரெக்டாங்குலர் காயில் PQRS. இப்போ அதில் வந்து ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொவைட் ஆகுது. ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபீல்டுனா அந்த காயில் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, இந்த ஆக்சிஸ் வந்து இட் இஸ் பேரல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். அப்போ தான் அந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பெர்மனன்ட் மேக்னெட் அதோட ரேடியல் ஃபீல்டுங்கிறது அதான். இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும்போதும் நினச்சது ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு கட்டாயம் நிச்சயம் பேரலாக நிச்சயம் இருக்கும். சரி, இப்போ வந்து இப்போ நம்ம என்ன சொன்னது, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்தோம். இந்த ஆம் QR PS ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஆம் PQ and RS energy they will produce as a couple and it produces a torque. Now the expression for the torque tau is equal to B into F. ரெண்டு டிஸ்டன்ஸ் அளவு B. இந்த டிஸ்டன்ஸ் அளவு B. The line of action ரெண்டு ஃபோர்ஸ் இடையில டிஸ்டன்ஸ் B into F. Fங்கிறது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அளவு force is equal to BIL. BIL sin 90 sin 91. அதனால BIL. So B into capital BIL. இப்போ BIL. சரி, small b into A அது என்னது, ஏரியா. ஸ்மால் b into L அதான் லென்த் இன்ட்டு பிரெத். ஏரியா ஏன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ A into BI. A into BI. ஏரியா இன்ட்டு BI. இது வந்து ஃபார் அ சிங்கிள் டர்ன். n டர்ன்ஸ் ஆகியிருந்தா என்னால் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். டவு ஈக்குவல் டு NABI. இதனால இந்த டிஃப்ளெக்டிங் கப்பிள் என்ன செய்யும், த phosphor branch wire energy twist ஆகும். It gets twisted through an angle theta. அப்போ என்ன பண்ணும், ஒரு restoring couple also developed. Now the magnitude of the restoring couple is proportional to the amount of twist theta. Tau is equal to K theta. Kங்கிறது என்னது, it is the restoring couple per unit twist அல்லது torsional constant of the spring. Torsional constant of the spring. At equilibrium
the deflecting couple is equal to the restoring couple. Deflecting couple எவ்வளவு? NABI is equal to restoring couple K theta. நம்ம I தான் வேணும். I is equal to K by NAB theta. K by NAB is a constant. It is equal to G. So I is equal to G theta. But G is equal to K by NAB. அதுக்கு என்ன பேரு? Galvanometer constant or current reduction factor. Current reduction factor. So I proportional to theta. But the diffraction we can measure the current. And also the moving coil galvanometer is very sensitive. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் அதிகமாக கரண்ட் போகும்போது என்ன செய்யும்? இட் வில் டேமேஜ் த காயில். ஸோ வி கேன் யூஸ் த பாயிண்டர் டைப். ஆன் ஏரியா லேப்லலாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த பாயிண்டர் டைப் தான் என்ன செய்யும்? யூஸ் பண்ணுவோம். அந்த காயிலோட என்ன அட்டாச் பண்ணியிருப்போம்? ஒரு பாயிண்டர். இட் மூவ்ஸ் ஓவர் த ஸ்கேல். இந்த லேம்ப் அண்ட் மிரருக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவோம்? பாயிண்டர் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது அதோட கொஞ்சம் நினைச்சலாம் கூட எல்லாட்டும் நினச்சி இந்த காயில் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால அதிகமாக கரண்ட் போகும்போது நினச்சியும் டேமேஜ் ஆயிரும். இப்போ ரஃப் யூஸ் பண்ணும்போது நினச்சியும் டேமேஜ் ஆயிரும். அதுக்காக we can use the pointer type galvanometer. அடுத்து தமிழில் பார்க்கும் இயங்கு சுருள் கேல்வாமீட்டர். அப்போ இயங்கு சுருள் கேல்வாமீட்டர். அப்போ கேல்வாமீட்டரோட பயன் என்ன? அது வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படக்கூடிய ஒரு கருவி. அதான் கேல்வாமீட்டர். அதோட தத்துவம் என்ன அப்படின்னா, மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்றை சீரான காந்தப்புறத்தில் வைக்கும் பொழுது அதில் என்ன செய்யும்? ஒரு திருப்பு விசை என்ன செய்யும்? உருவாகும். அதில் ஒரு திருப்பு விசை என்ன செய்யும்? உருவாகும். அதான் இதோட தத்துவம். அடுத்தல அதோட அமைப்பு. சரி, அதில் அமைப்பில் அதில் என்ன இருக்கு? ஒரு மீட்டர்ல வந்து ஒரு மெல்லிய காப்பிடப்பட்ட தாமிர கம்பியினால ஒரு சுருள் இருக்கு. அது வந்து ஒரு செவ்வக வடிவத்தில் PQRS. அதில் வந்து ஒரு லைட் மெட்டாலிக் ஃப்ரேம் மேலே ஒரு இரும்பு கம்பி நிச்சயம் செவ்வக வடிவ கம்பி PQRS இருக்கு. அதுல இருந்து அதிக சுற்றுகள் உள்ள இக்கம்பிச்சும் லேசான ஒரு உலோக சட்டத்தில் நிச்சயம் சுற்றி வச்சிருப்பாங்க. அதுக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னா சாஃப்ட் அயன் கோர், தேன் இரும்பு உள்ளகம் நிச்சயம் இருக்கும் உள்ள. ஏன்னா அந்த காயில் மட்டும் இருந்துன்னு வச்சுக்காது, நினைச்சு ஃபிளெக்சிபிளா இருக்கும், அமிங்கிரும். அப்போ நினைச்சு அது கரெக்டாக சுத்த முடியாது. அதனால உள்ள என்ன பண்றோம்? ஒரு தேன் இரும்பு உள்ளகம் நிச்சயம் உள்ள இருக்கும். அதுக்கு மேல வைன் பண்ணியிருக்கோம். அது எப்படி தொங்க விட்டுருப்பாங்க அப்படின்னா பாஸ்பர் வெண்கலம் இலையினால நிச்சயம் பிணைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு சின்ன கண்ணாடி, அடுத்தல ஒரு லேம்ப், ஒரு சின்ன விளக்கு ஒன்று நிச்சயம் இருக்கும், ஒரு இணைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து நிச்சயம் அந்த ஒரு ஆடியும் ஒரு விளக்கும் என்ன செய்து இருக்கும். அந்த விளக்குல வந்து வரக்கூடிய லைட் ஒளி வந்து அந்த ஆடியில பட்டு எதிரொலிச்சு ஒரு அளவுகோல் மேல நிச்சயம் மூவ் ஆகும். அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சலாம்? அளவிடலாம். அடுத்தது அதோட ஒர்க்கிங். ரெக்டாங்குலர் காயில், அதாவது செவ்வக வடிவ கடத்தி இருக்கு. PQRS. அதான் PQRS. அதில் வந்து அதோட லென்த்தை நம்ம Lன்னு வச்சுக்கிட்டோம், அதோட பிரெத்தை வந்து Bன்னு வச்சுக்கிட்டோம். சரி, நம்ம இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தோம். இதில் வந்து திருப்பு விசை நிச்சயம் உருவாகும். இந்த ரெண்டு ஆம்லேயே உருவாகக்கூடிய விசை நிச்சயம் கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு ஆம் எதுலலாம் PQRSல உருவாக்கக்கூடிய விசை மட்டும் தான் நிச்சயம் திருப்பு விசை நிச்சயம் உருவாகும். இப்போ திருப்பு விசையை கண்டுபிடிக்கணும். அப்போ திருப்பு விசை டவுஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? திருப்பு விசைக்கு ஃபார்முலா அதுக்கு ரெண்டு இடைப்பட்ட தொலைவு வந்து B. ஸோ B இன்டூ F ஃபோர்ஸ் விசை. பிங்கிறது அதோட பிரெத். இந்த ரெண்டு தொலைவு, இந்த ரெண்டு விசைக்கு இடைப்பட்ட தொலைவு B இன்டூ F. F எவ்வளவு? BIL. அடுத்தால L இன்டூ பிக்கு பதில் என்ன போட்டதும்? L இன்டூ பிக்கு பதில் பிரெத், L இன்டூ பிக்கு பதில் ஏரியான்னு போட்டதும். அப்படிதான் லென்த் இன்டூ பிரெத், நீளம் இன்ட்டு அகலம், அதோட பரப்பளவு. ஸோ ABI. அப்போ அதோட மொத்தம் N சுட்டுகள் இருந்தா NABI. அவ்வளோதான். இது நினைச்சு ஒரு திருப்பு விசை விலகு. இதனால நினைச்சது அந்த காயில் வந்து ஒரு சுத்தும். அதை நம்ம அளவு நினைச்சிடும் எடுத்துக்கிட்டோம். அந்த லைட்டு சேர்ந்து நினைச்சு அந்த லைட் வந்து அந்த ஒளிப்பட்டு அந்த விளக்குல அந்த ஒளி வந்து ஆடியில பட்டு எதிரொலிச்சு அந்த அளவுகோல்ல நிச்சயம் நகரும். நம்ம ரீடிங் எடுத்துக்கிட்டோம். அந்த விலகின உடனே அதுல நினைச்சம் ஒரு விலகு விசை நிச்சயம் ரெஸ்டோரிங் கப்பல், ஒரு மீட்சி திருப்பு விசை நிச்சயம் உருவாகும். ரெஸ்டோரிங் டார்க் நிச்சயம் உருவாகும். ஸோ தட் இஸ் டவுஸ் ஈக்குவல் டு K தீட்டா. இல்லை கேங்கிறது என்னது? ஓரலகு முறுக்கத்திற்கான மீட்சி இரட்டை. இது சமநிலையில ரெண்டுமே சமமா இருக்கும். இது இந்த NABஐயும் K தீட்டாவும் சமமா இருக்கும். ஸோ I is equal to K by NAB தீட்டா. ஸோ இந்த இதை நம்ம இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். K by NAB பதில் Gன்னு போட்டதும் I is equal to G தீட்டா. Gங்கிறது என்னது? கேல்வாமீட்டர் மாறிலி.
அல்லது கேல்வாமீட்டரின் மின்னோட்ட சுருக்க கூற்றன். இனிமே அதோட சென்சிட்டிவிட்டி பற்றி பார்ப்போம். current sensitivity and voltage. First we will see about the figure of merit. Figure of merit என்னன்னா, it is defined as the current which produces a deflection of one scale division in the galvanometer. ஒரு ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படுது, அதான் அது ஃபிகர் ஆஃப் மெரிட். அடுத்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வாமீட்டர். சென்சிட்டிவிட்டி எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, குறைய கரண்ட் போனாலும் அதிகமாக செய்யணும், டிஃப்ளெக்ட் ஆகணும். The galvanometer is said to be sensitive if it shows a large scale deflection even though a small current is passed through it or a small voltage is applied across it. அதாவது குறைய கரண்ட் போனாலும் அதிகமாக டிஃப்ளெக்ஷன், அதோட சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ரீடிங்ஸ் நினைச்சலாம், அழகாக நினைச்சலாம் எடுக்கலாம். சென்சிட்டிவிட்டி அடுத்தது ரெண்டு ஒன்று கரண்ட் சென்சிட்டிவிட்டி, அடுத்தது voltage sensitivity. Current sensitivity என்னன்னா, it is defined as the deflection produced per unit current flowing through it. So I is equal to theta by I. IS அதாவது sensitivity, current sensitivity is equal to theta by I. இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே இந்த theta by I எல்லாம் செஞ்சிருக்கோம், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னால பார்த்துருப்போம். இதுல இந்த தீட்டா இந்த ஐயை அங்கே கொண்டு போயிருந்தோம், தீட்டா பை. அப்போ இதுங்க வரும்போது என்ஏபி பை கே, என்ஏபி பை கே. இந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், என்ஏபி பை கே. ஸோ த கரண்ட் சென்சிட்டிவிட்டி இஸ் proportional to 1 by, it is equal to 1 by G. Gங்கிறது அளவு K by NAB, 1 by G, NAB by K. இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? மேலே உள்ள டைம் கூடுச்சுன்னா கூடும், கீழே உள்ள டைம் குறைஞ்சதுன்னா கூடும். இப்போ மேலே உள்ளது என்னது, என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். பிங்கிறது என்னது, மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஏங்கிறது ஏரியா ஆஃப் த காயில். ஸோ த கரண்ட் சென்சிட்டிவிட்டி கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில், தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன், தி ஏரியா ஆஃப் த காயில் ஏ. அடுத்தது கே குறையணும். கேங்கிறது என்னது, couple per unit twist of the suspension wire. So by decreasing the couple per unit twist of the suspension wire, அப்போ ஏன் பாஸ்பர் பிரான்ச் வயரை யூஸ் பண்றோம்? பாஸ்பர் பிரான்ச் வயரை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, it must have a couple per unit twist is very small. பாஸ்பர் பிரான்ச்சோட கப்புள் பெர் யூனிட் டெஸ்ட் எப்படி இருக்கு, வெரி ஸ்மால். அப்போ ஸ்மாலா இருந்துச்சுன்னா அந்த சென்சிட்டிவிட்டி, கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இது 2 மார்க்ல கேட்கலாம். ஒய் பாஸ்பர் பிரான்ச் வயர் இஸ் யூஸ்ட் அஸ் அ சஸ்பென்ஷன் ஒயர் இன் கேல்வாமீட்டர். எதனால? இட் ஹாஸ் a low couple per unit twist. If it has a low couple per unit twist, the current sensitivity will be increased. அடுத்தல இன்னொரு 2 மார்க்ல என்ன கேட்கலாம், how can we increase the current sensitivity of a galvanometer? அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். current sensitivity I is equal to NAB by K. அப்போ மேலே உள்ளது கூடணும், கீழே உள்ளது குறையணும். அப்போ NAB கூடணும், K வந்து குறையணும். அதை வேர்டிங்ஸில் சொல்லியிருந்தோம், அவ்வளோதான். அடுத்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் இட், தீட்டா பை வி. இப்போ தீட்டா பை ஐ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ விஎஸ் ஈக்குவல் டு தீட்டா பை ஐ கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்டு ஆர்எஸ், கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ NAB by K RS, VS equal to 1 by G into RS, or IS by RS. RS ங்கிறது resistance of the galvanometer. The voltage sensitivity. அது galvanometer-இன் தகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, கேல்வாமீட்டர் அளவுகளில் ஒரு பிரிவுக்கான விலகலை ஏற்படுத்தும் மின்னோட்டத்தின் அளவு தான் அது கேல்வாமீட்டரின் தகுதி எப்பன். அடுத்து கேல்வாமீட்டரின் உணர்திறன், சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா என்ன, ஒரு கேல்வாமீட்டர் வழியே செலுத்தப்படும் மிக குறைந்த மின்னோட்டத்திற்கு அல்லது அதன் முனைகளுக்கு இடையே அளிக்கப்படும் மிக குறைந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு மிக அதிக அளவு விலக்கத்தை ஏற்படுத்தினால் அந்த கேல்வாமீட்டர் உணவுதிறன் எப்படி இருக்கும், உணர்வுதிறன் அதிகமாக இருக்கும், உணவுதிறன் வாய்ந்தது. அதாவது குறைய கரண்ட் போனாலும் அதிகமாக என்ன செய்யணும், விலகல் அடையணும். சரி, அப்போ மின்னோட்ட உணவுதிறன் முதல்ல பார்க்குறோம். மின்னோட்ட உணவுதிறன்னா கேல்வாமீட்டர் வழியே பாயும் ஓரளவு மின்னோட்டத்திற்கான ஏற்படும் விலகலே அதன் மின்னோட்ட உணர்வுதிறன். IS ஈக்குவல் டு தீட்டா பை ஐ. தீட்டா பை ஐங்கிறது அளவு NAB பை K.
அப்போ கேல்வாமீட்டர் மின்னோட்ட உணர்திறனை எப்படி அதிகரிக்கலாம்? NABயை கூட்டணும் அல்லது Kயை குறைக்கணும். அதாவது சுற்றுகள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், பரப்பளவை அதிகரிக்கலாம், அல்லது அதன் காந்தப்புல புலத்தை என்ன செய்யணும்? அதிகரிக்கிறதுனால மின்னோட்ட உணர்திறன் என்ன செய்யலாம்? அதிகரிக்கலாம். அல்லது Kயை குறைக்கணும். Kங்கிறது என்னது? K என்னது? கம்பிச்சுருளில் தொங்கவிட பயன்படும் இழையின் ஓரலகு முறுக்களுக்கான இரட்டை. அதை குறைப்பதன் மூலம் என்ன செய்யலாம்? மின்னோட்ட உணர்திறனை அதிகரிக்கலாம். இது பாஸ்பர் பிரான்ஸ் ஒயரை ஏன் பயன்படுத்துகிறோம் கேல்வாமீட்டரில் அப்படின்னா, அதன் ஓரலகு முறுக்கத்திற்கான இரட்டையின் மதிப்பு மிக குறைவானது. அதனால அதோட உணர்வுதிறன் அதிகமாக இருக்கும். அந்த கேல்வாமீட்டரோட உணர்திறன், மின்னோட்ட உணர்திறன் அதிகமாக இருக்கும். மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் என்ன அப்படின்னா, கேல்வாமீட்டர் முனைகளுக்கு இடையே அளிக்கப்படும் ஓரலகு மின்னழுத்த வேறுபாட்டிற்கு உள்ள விலகல். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் சொல்றோம். θ/IRS. θ/I நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். RS-ஆல பெருக்கி. RSங்கிறது என்னது? கேல்வாமீட்டரின் மின் தடை. கேல்வாமீட்டரின் மின் தடை. சரி, தட்ஸ் ஆல். வழக்கம் போல அசைன்மெண்ட் 33. First English medium, 3 mark question. How will you increase the current sensitivity of a galvanometer? அடுத்து 5 mark question. Derive the expression for the torque on a current carrying coil in a magnetic field. Derive the expression for the torque on a current carrying coil in a magnetic field. Then for Tamil medium, கேல்வாமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம்? 5 mark question. காந்தப்புலத்திலுள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவையை பெறுக. அடுத்து 1ஆம் தேதியிலிருந்து ஸ்பெஷல் எக்ஸாம் இருக்கு. அடுத்தனா அதுக்கு போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட் இன்னும் கொஞ்சம் தான் முடிக்கணும். அடுத்த கிளாஸ்ல முடிச்சிருவோம். சரியா? தேர்ஸ்டேல எல்லாம் முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் கொஞ்சம் தரவா படிச்சு எழுது. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேனா? ஒரு 3 யூனிட்டை கவர் பண்ணிட்டாலே நல்லா இருந்துச்சு. சப்போஸ் எக்ஸாம் எப்படி இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுனா கட்டாயம் நினச்சி இந்த போர்ஷன்ஸ் தேவைப்படும். அதனால் படிக்க ஆரம்பிச்சிரு, படித்து எழுது. சரி, அது மாதிரி அசைன்மெண்ட்டையும் வழக்கம் போல் எழுதி ஸ்கேன் பண்ணி நினச்சி அனுப்பிவிடு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.